வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த விலாக் கொஞ்சம் வித்தியாசமான மீல் ப்ரிப்பு தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஷுவலாக ஒரு ஈவினிங்லேருந்து நான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். டீ டைமோட கூடவே மாவு அரைக்கிறத முதல் வேலையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக பேக்கட் ஃபுட்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரெப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 5 விதமான சிறுதானியத்துலேருந்து எடுத்திருக்க ரைஸ் ஃப்ளேக்ஸ் தான். இதை நான் அப்படியே எனக்கு இங்கே டெல்லியில் அவ்வளோ ஈஸியாக எல்லாமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பக்கத்து கடையிலேயே கூட வாங்கிக்கலாம். நான் எதுக்கும் இதோட லிங்க்கை நான் டேக் பண்ணுறேன். இது எதுவுமே ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. சொந்தமாக காசு போட்டு வாங்கினது தான். இது ஒன்று இருந்துட்டால் போதுங்க. மார்னிங் நீங்கள் என்ன அவசரமான வேலையாக இருந்தாலும் ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் இதை சாப்பிட்டுட்டு போகலாம். நான் என் பெரிய பையனுக்கு யூஎஸ் கொடுத்து விடுறதுக்காக கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறேன். ஸோ பேட்சாக பிரித்து தான் இதை செய்ய ஆரம்பித்தேன். கம்பு, திணை, சாமை இது எல்லாத்துலேருந்தும் கிடைக்கிற இந்த ரைஸ் ஃப்ளேக்ஸ் தான் ஒன்று ஒன்றா நான் வறுத்து மொத்தமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் சூடாகணும், கிறிஸ்பாகணும், அவ்வளோதான். கலர் மாறக்கூடாது. இதுக்கு பொறுமை தேவை. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுத்து எடுத்துக்கணும். கம்பு அவல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. கையில் எடுத்து பார்க்கும் போதே அந்த டெக்ஸ்சர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராகிலையும் நான் இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. 5மே மில்லட்ஸாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நான் இதில் தேன் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். சாப்பிடும் போது என்ன ஸ்வீட்னர் வேணுமோ அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்க சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக சாமை இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு இப்போ மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெள்ளை துணியில் ஒவ்வொரு வறுத்த சாமான்களையும் நான் சேர்க்க போகிறேன். அவ்வளோதாங்க. கடைசியாக ஸ்லோ மிக்ஸில் எதுவும் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் நட்ஸு, சீட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 2 சீட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சன்ஃப்ளவரு, இன்னொன்று பூசணிக்காய் விதை. இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு கலர் மாறக்கூடாது எதுவுமே. நீங்கள் வேணால் ரோஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம் அவனில். நான் எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நட்ஸில் கேஷ்யூஸ் அதிகமாகலாம் எதுவும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக இந்த நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் கொஞ்சமாக தான் கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். ஒன் டைம் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கி நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தி பவுலாக கொடுத்த திருப்தி நமக்கும் இருக்கும். இப்போ வறுத்த நட்ஸு, சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடிமேடாக கிடைக்கும் அப்படின்னா, அதாவது ரோஸ்ட் பண்ணது தான் இதில் சேர்க்கணும். அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் குட்டிஸாருக்காக எடுத்து வைக்கிறதுக்கு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இது 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லை தேன் சேர்த்துருக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு டின்னர் வேலைக்கு வந்துட்டேன். சப்பாத்தியும் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் செய்கிற வெஜிடபிள் குருமா தான். இங்கே தேங்காய் கிடைக்காதுன்றதுனால அடிக்கடி அதை நாங்கள் செய்ய மாட்டோம். இன்றைக்கி என்னமோ தேங்காவை பார்த்த உடனே இந்த அரைச்சி விட்டு குருமா செய்யணும் அப்படின்ற ஆசை வந்தாச்சு. அதனால் மாவை பசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். எப்பயும் போல் மசாலா தாளிப்புக்கு அப்புறமா வெங்காயத்தை வதக்கிட்டு 2-3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதையும் சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நம்ம குருமாவுக்கு நல்லா தேங்காய் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைப்போம் இல்லையா, அந்த தேங்காய், கசகசா. நான் இன்றைக்கி கசகசா சேர்க்கல. அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக முந்திரி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுட்டேன். ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்து வர்றதுக்குள்ளே இதை நல்லா வதங்கியிருந்தது. அரைச்ச விழுது அதை அப்படியே வாஷ் பண்ணி அந்த தண்ணி அலசினதையும் சேர்த்துட்டு வேக வச்ச காய்கறியையும் அப்படியே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக பன்னீரும் இருந்தது, அதையும் கட் பண்ணி சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டு எடுத்தாச்சு.
சூப்பராக டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொதிக்க கொதிக்க சப்பாத்தியோட நம்ம ஊர் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா சான்ஸே இல்லைங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஹாலிடே தான். சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு கறி லீவ்ஸ் பவுடர், அதாவது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை இல்லை பெசரட் அந்த மாதிரி அதுக்கும் வந்து தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி. முதல்ல வந்து வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெஷர்மெண்ட்டை நான் அப்படியே வந்து ஆட் பண்ணுறேன். குட்டி சார் வந்து ஸ்கூலுக்காக குழிப்பணியாரம் கேட்டிருந்தான், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்காக கொஞ்சமான அளவு மாவு வந்து நான் அதுக்கு மட்டும் ஊற வைக்கலாம் அப்படின்னு பச்சரிசி மட்டும் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடியும் அப்படிதாங்க. சாதம் மட்டும் நம்ம வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றதுனால கருப்புளுந்து எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு கருப்புளுந்து. உடச்சதை எடுத்தோம்னா வறுபடுறது தெரியும் அப்படின்றதுனால உடச்ச கருப்புளுந்தை எடுத்திருக்கேன். இது வறுபட்டதும் இதில் 3/4 அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு சூட்டில் தான் வந்து வறுபடும் அப்படின்றதுனால ஒன்றா சேர்க்கலை. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுலேருந்து பாதி அளவாக குறைச்சிட்டு கொஞ்சமான பொடி கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை. நான் மிளகா வந்து ரொம்பவே கம்மியாக தான் போடுவேன், வரமிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இது செய்கிறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன், வெயிலில் இல்லாமல் ஃபேன் காற்றுலையே. அதையும் நல்லா ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ வறுபட்டது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதையே வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சியும் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால ஒரு 4-5 பல் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன், தோல் உரிக்காமல். அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசை பொடியாகவும் வந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து அவசரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, அது இல்லாமல் வந்து 2-3 துண்டு புளியும் சேர்த்துருக்கேன். இதிலே வறுபடும் போது நல்லா பொடி பொடியாக அரைஞ்சிரும். இட்லி மிளகாய் பொடி, அதே மாதிரி கருவேப்பிலை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற பொடி எல்லாத்தையுமே வறுத்து வச்சிட போகிறேன். இதுக்கு தனியாக வந்து கருவேப்பிலையும் வாங்கி வச்சுருந்தேன். கருவேப்பிலை கிடைக்கிறதும் இங்கே கஷ்டம்தான். ஸோ சீசன் எப்போ கிடைக்குமோ நான் பொடி செஞ்சு வச்சுருவேன். இது கொஞ்சம் அதிகமான அளவு செய்கிறதுனால மொத்த பேட்சாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேட்சாக மிக்சியில் ரெண்டுத்தையுமே அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சமான அளவுன்றதுனால கையோடு குழிப்பணியார மாவையும் அரைச்சிட்டேன். அது நைட் அப்படியே இருந்தால் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கும், ஸ்கூலுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டியது மட்டும்தான் வந்து இப்போது வேலை. வேறு என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறேன் அப்படின்றத ஷார்ட்ஸில் இனிமேல் டெய்லி 3 ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இந்த பெசரட்டு ப்ரீமிக்ஸ் இது வந்து இன்றைக்கி மார்னிங் போட்ட ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நான் எப்படி பேக் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னாலும், ஒரு க்யூரியாசிட்டிக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.